என் அன்பு குழந்தையே, நீ நீண்ட நாட்களாக காத்திருக்கும் அந்த அற்புதத்தை பற்றி பரலோகத்தின் நீதிமன்றங்களில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீ எதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாயோ, எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாயோ, அந்த திருப்புமுனைக்கான நேரம் இப்போது வந்துவிட்டது. அமைதியான நேரங்களில் உனது குரல் யாருக்கும் கேட்காதபோது நீ விடுத்த வேண்டுதல்கள் இப்போது அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. பரலோகத்தின் ஜன்னல்கள் உன் வாழ்க்கையின் மேல் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டுள்ளது. எனது ஆசீர்வாதங்களின் கிடங்குகள் உனக்காக திறக்கப்பட்டுள்ளன. சாத்தியமற்றது என்று நீ நினைத்த அற்புதம், மிகவும் தொலைவில் இருப்பதாக நீ கருதிய பதில் இப்போது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது நீ தகுதியானவன் என்பதால் அல்ல, அல்லது நீ சரியான முறையில் ஜெபித்தாய் என்பதற்காகவும் அல்ல. மாறாக, நான் உன்னை நேசிப்பதாலும் உன்னை தேர்ந்தெடுத்ததாலும் மட்டுமே இது நிகழ்கிறது. எனது நேரம் சரியானது. இது உனக்கான ஆசீர்வாதமான காலம். நீ கடந்து வந்த பாதையை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். பல மாதங்களாக நீ உயிர் பிழைப்பதே பெரிய விஷயம் என்று நினைத்து நடந்த நாட்களை நான் அறிவேன். உன் இதயம் பாரமாக இருந்தபோதும், உன் மனதில் விடை தெரியாத கேள்விகள் நிறைந்திருந்த போதும், ஒவ்வொரு நாளும் நீ எழுந்து செயல்பட்டதை நான் பார்த்தேன். பொறுப்புகளின் சுமை உன்னை நசுக்கிக் கொண்டிருந்த போதும் நீ முன்னோக்கிச் சென்றாய். உள்ளுக்குள் நீ உடைந்து போயிருந்தாலும் மற்றவர்களுக்கு முன்பாக புன்னகைத்தாய். உனது ஜெபங்கள் வெறும் கூரையில் முட்டித் திரும்புவது போல தோன்றினாலும் நீ தொடர்ந்து ஜெபித்தாய். உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் நான் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு எதிராக தெரிந்தாலும் நீ என் மேல் நம்பிக்கை வைத்தாய். உனது அந்த ஒவ்வொரு தருணமும் பரலோகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரகசியமாக நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும், நீ முன்னோக்கி வைத்த ஒவ்வொரு நம்பிக்கையின் அடியும் இன்று வீண் போகவில்லை. அவை அனைத்தும் இணைந்து இந்த மகத்தான தருணத்தை உனக்காக உருவாக்கியுள்ளன. நான் செயல்படும் விதம் உனது கால அட்டவணைக்கு உட்பட்டது அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனது திட்டத்தின்படி நான் பதிலளிப்பதில்லை. மாறாக, உன்னால் பார்க்க முடியாத அனைத்தையும் பார்க்கிற எனது முழுமையான ஞானத்தின்படி நான் செயல்படுகிறேன். இன்னும் 3 மாதங்கள் கழித்து உனது பாதையில் வரவிருந்த எதிரிகளை நான் பார்த்தேன். அவை உன்னை அழிக்கும் முன் நான் அவற்றை அகற்றிவிட்டேன். நான் உனக்காக தயார் செய்துள்ள ஆசீர்வாதங்களை நீ கையாளும் அளவுக்கு உனது ஆளுமை மாற வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதற்காகத்தான் உன்னை ஒரு மாற்றத்தின் பாதைக்கு அழைத்துச் சென்றேன். உறவுகளில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள், மனநிலையில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் மற்றும் உடைக்கப்பட வேண்டிய தடைகள் அனைத்தையும் நான் துல்லியமாக ஒருங்கிணைத்தேன். எனது பார்வையிலிருந்து நீ இதை பார்த்தால் நான் எவ்வளவு கவனமாக உனது பாதையை சரி செய்தேன் என்பதை உணர்ந்து வியப்பாய். உனது அற்புதம் வருகிறது என்று நான் கூறும்போது அது வெறும் யூகமல்ல, அது உறுதி. உனது வாழ்க்கையில் நான் வழங்கப் போகும் வாழ்வாதாரம் அடுத்த 1 மாதத்தை ஓட்டுவதற்கு மட்டும் போதுமானதாக இருக்காது. அது ஒரு பெருக்கெடுத்தோடும் ஆசீர்வாதமாக, மிகுதியான ஒன்றாக இருக்கும். நீ கேட்க நினைத்ததை விட இது மிகப்பெரியதாக இருக்கும். ஆனால் வரப்போகும் அந்த ஆசீர்வாதத்திற்காக உனது இதயத்தை தயார் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனெனில் தயாரிப்பு இல்லாத ஆசீர்வாதம் ஒரு சுமையாக மாறிவிடும். சரியான மனநிலை இல்லாத வாழ்வாதாரம் ஒரு வலையாக மாறிவிடும். முதிர்ச்சி இல்லாத அற்புதங்கள் மனிதர்களை என்னிடமிருந்து பிரிக்கக்கூடும். அதனால்தான் பரலோகத்தின் ஜன்னல்களை திறக்கும் அதே வேளையில் உனது இதயத்திலும் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனது கண்ணோட்டத்தை நான் மாற்றுகிறேன். நான் கொடுக்கப் போகும் ஆசீர்வாதத்தை நீ எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கும் எனது பரலோக ஆசீர்வாதங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். உலகம் வெற்றியை பற்றி சொல்லும் கருத்துக்கள் வேறு. நீ ஓட்டும் கார், நீ வாழும் வீடு, உனது பதவி அல்லது உன்னை பின்தொடரும் மக்களின் எண்ணிக்கையை வைத்து உலகம் வெற்றியை அளவிடும். ஆனால் எனது ராஜ்யத்தில் இது வெற்றியின் அளவுகோல் அல்ல. எனது ராஜ்யத்தில் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறவனே தலைவன். மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவனே ஆசீர்வதிக்கப்பட்டவன். உனது தாழ்மையின் மூலம் மக்கள் என்னை காணும்போதுதான் நீ உண்மையான செல்வாக்கு பெற்றவனாகிறாய். உனது வாழ்க்கையிலிருந்து எனது பிரசன்னம் வெளிப்பட வேண்டும். நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகும் விதம் உன்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தும். ஆனால் இது சமூக வலைதளங்களில் விளம்பரப்படுத்துவதற்காக அல்ல.
உன்னை சந்தேகித்தவர்களிடம் நீயே சரியானவன் என்று நிரூபிப்பதற்காகவும் நான் இதை செய்யவில்லை. மாறாக உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்காகவே நான் இதை செய்கிறேன். உனது பாதையில் என்னை தேடும் மக்களுக்கு தேவையான உதவியை உனது கைகளில் நான் கொடுக்கப் போகிறேன். உனது வாழ்வில் அற்புதம் நிகழும்போது உன் இதயத்தை மிகவும் கவனமாக பாதுகாத்துக்கொள். பெருமை உன்னை தீண்டாமல் பார்த்துக்கொள். என்னால் மட்டுமே செய்ய முடிந்த ஒரு காரியத்திற்கு நீ உரிமை கொண்டாட தூண்டப்படலாம். அந்த சோதனையிலிருந்து விலகியிரு. மக்கள் உன்னை புகழும்போது அந்த புகழில் மயங்கிவிடாதே. ஆசீர்வாதம் வரும்போது உனது முதல் பதில் நன்றி உணர்வாக இருக்கட்டும். உனது இரண்டாவது பதில் தாராள மனப்பான்மையாக இருக்கட்டும். உனது வாழ்க்கை முறை எப்போதும் தாழ்மையும் சேவையும் கொண்டதாக அமையட்டும். ஏனெனில் இந்த ஆசீர்வாதங்களுக்கு நீதான் தகுதியானவன் என்று நீ நினைக்கத் தொடங்கும் தருணத்தில் நீ எனது அருளின் ஊட்டத்திலிருந்து விலகி அபாயகரமான பகுதிக்கு சென்று விடுவாய். பலர் என்னிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று பின் எனக்காக அல்லாமல் தங்களுக்காக தனி ராஜ்யங்களை கட்டியெழுப்பியதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் கொடுத்தவனை விட பரிசுகளை அதிகம் நேசிக்கத் தொடங்கினார்கள். உன் வாழ்க்கைக்கென்று ஒரு குறிப்பிட்ட இலக்கை நான் வைத்திருக்கிறேன். நீ பிறப்பதற்கு முன்பே உனது இதயத்தில் ஒரு பணியை நான் எழுதியிருக்கிறேன். உனக்காக நான் உருவாக்கிய கனவுகள் உனக்கு மட்டுமே உரியவை. எனவே மற்றவர்கள் செய்வதை பார்த்து அவர்களைப் போல மாற முயற்சி செய்யாதே. மற்றவர்களுடைய வெற்றியைக் கண்டு பொறாமைப்படவோ அல்லது அவர்கள் அடைந்ததை அடைய குறுக்கு வழிகளை தேடவோ வேண்டாம். உனது பயணத்திற்காக நான் ஒரு தனித்துவமான வரைபடத்தை வைத்துள்ளேன். வேறு யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷங்களை உன் பாதையில் நான் மறைத்து வைத்துள்ளேன். ஆனால் அவற்றை கண்டடைய நீ என்னுடன் நடக்க வேண்டும். எனது வழிமுறைகளை பெற்றுக்கொள்ள நீ எப்போதும் எனது பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். முடிவுகளை எடுப்பதற்கு முன்பும் வாய்ப்புகளை ஏற்கும் முன்பும் புதிய மனிதர்களுடன் இணையும் முன்பும் என்னிடம் ஆலோசனை கேள். உன்னால் பார்க்க முடியாத ஆபத்துகளை நான் பார்க்கிறேன். எந்த கதவு வெற்றியை தரும், எந்த கதவு தோல்வியை தரும் என்பதை நான் அறிவேன். உன் வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருந்த கதவுகளை நான் இப்போது திறக்கப் போகிறேன். உனக்காக அற்புதங்கள் காத்திருக்கின்றன. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடன் ஒரு ஆழமான உறவை நான் விரும்புகிறேன். எனது ஆசீர்வாதங்களை மட்டும் நீ தெரிந்து கொள்வதை விட எனது இதயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஏங்குகிறேன். எனது வல்லமையை கொண்டாடுவதை விட எனது நற்குணத்தை நீ நம்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். உனக்காக நான் என்ன செய்கிறேன் என்பதற்காக அல்லாமல் நான் யார் என்பதற்காகவே நீ என்னை நேசிக்க வேண்டும். நீ என்னை உண்மையாக அறியும்போது உனது ஜெபங்கள் மாறும், உனது முன்னுரிமைகள் மாறும், உனது வெற்றியின் வரைவிலக்கணம் மாறும். நீ பயனற்ற விஷயங்களை தேடுவதை நிறுத்திவிட்டு நித்தியமான விஷயங்களை தேடத் தொடங்குவாய். விவிலியத்தில் தாவீது என்ற இளைஞன் இருந்தான். அவன் ஒரு சாதாரண ஆட்டு இடையன், குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்டவன். ஆனால் அவனது இதயத்தை நான் பார்த்தேன். அவனை ஒரு அரசனாக தேர்ந்தெடுத்தேன். தாவீது அபிஷேகம் செய்யப்பட்ட உடனேயே அரசராகிவிடவில்லை. அவர் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. பொறாமை கொண்ட ஒரு அரசனால் துரத்தப்பட்டார். குகைகளில் ஒளிந்து கொண்டார். ஆனால் அந்த நேரத்திலும் அவர் என்னை துதிப்பதையும் நம்புவதையும் நிறுத்தவில்லை. சரியான நேரத்தில் நான் அவரை உயர்த்தினேன். இதை நான் உனக்கு சொல்வதற்கு காரணம், நீ அனுபவித்த தாமதம் என்பது நிராகரிப்பு அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ கடந்து வந்த அந்த நீண்ட காத்திருப்பு காலம் வீணானதல்ல. அது உனக்கான ஒரு தயாரிப்பு காலம். உன்னால் முன்பு கையாள முடியாத ஆசீர்வாதங்களை இப்போது நீ தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு உன்னை செதுக்கும் காலம் அது. இப்போது காலம் மாறுகிறது. அற்புதம் நிகழத் தொடங்குகிறது. ஆனால் அந்த போராட்ட காலத்தில் இருந்த அதே தாழ்மையையும் நம்பிக்கையையும் நீ இப்போதும் கொண்டிருக்க வேண்டும். ஆசீர்வாதம் உன்னை மாற்றிவிடக்கூடாது. மாறாக உனது மாற்றத்தை அந்த ஆசீர்வாதம் உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும். உன்னை உடைக்க பார்த்த போராட்டங்களை நான் அறிவேன். வலி தாங்க முடியாமல் நீ அழுது துடித்த இரவுகளை நான் பார்த்தேன். சில துரோகங்கள் உன்னை ஆழமாக காயப்படுத்தின. அதிலிருந்து மீளவே முடியாது என்று நீ நினைத்தாய். சில இழப்புகள் உனது இதயத்தில் ஒரு பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தின. ஆனால் அந்த ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னுடன் இருந்தேன். உனது ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் சேகரித்து வைத்தேன். உன்னால் பார்க்க முடியாத நேரத்திலும் நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருந்தேன். உனது வலியை ஒரு நோக்கமாக நான் மாற்றிக் கொண்டிருந்தேன். உனது காயங்களை ஒரு ஞானமாக மாற்றிக் கொண்டிருந்தேன். எதிரிகள் உனக்கு தீமையாக நினைத்ததை நான் உனக்கு நன்மையாக மாற்றிக் கொண்டிருந்தேன்.
உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உண்மையில் விலகிச் செல்ல வேண்டியவர்கள். அது உனக்கு வலியை தந்திருக்கலாம், ஆனால் உன்னால் பார்க்க முடியாத பல நட்சத்தன்மைகளை நான் அவர்களின் இதயத்தில் பார்த்தேன். உன் வாழ்க்கையை விட்டு சென்றவர்களுக்காக அழுவதை நிறுத்து. உனக்கு தகுதியற்றவர்களுக்கு உனது இதயத்தில் இடங்கொடுக்காதே. மன்னிப்பு கேட்காதவர்களுக்காக காத்திருக்காதே. அவர்களை போகவிடு. தொலைவிலிருந்து அவர்களை ஆசீர்வதி. ஆனால் மீண்டும் அவர்களுக்கு உனது இதயத்தில் இடங்கொடுத்து விடாதே. தனிமை உன்னை தவறான கதவுகளை திறக்க தூண்டலாம், ஆனால் எச்சரிக்கையாக இரு. கடந்த காலத்தின் வலிகளை மறந்து விடாதே. ஏனென்றால் நான் உனக்காக சிறந்த ஒன்றை வைத்திருக்கிறேன். உன்னை மதிக்கிற, உன்னை கொண்டாடுகிற புதிய மனிதர்களை நான் உனது வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறேன். உன்னை பற்றி புறம் பேசாமல் உனக்காக ஜெபிக்கிற நண்பர்களை நான் தருவேன். ஆனால் அந்த புதிய மனிதர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டுமானால் பழைய சுமையை நீ இறக்கி வைக்க வேண்டும். உன் வாழ்வில் புதிய காரியங்களை நான் செய்கிறேன். பழைய சுழற்சிகள் உடைக்கப்படுகின்றன. பழைய பயங்கள் நீக்கப்படுகின்றன. அற்புதம் நிகழ உன் இதயத்தில் இடம் உருவாக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில் நீ எழுவிருக்கும் போது பயத்திற்கு பதிலாக நம்பிக்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும். கசப்பிற்கு பதிலாக நன்றி உணர்வை தேர்ந்தெடுக்க வேண்டும். உனது பிரச்சனைகளை விட எனது வாக்குறுதிகள் பெரியவை என்று நம்ப வேண்டும். உனக்கு எப்படி என்று தெரியாத போதும் எல்லாம் நன்மைக்கே நடக்கிறது என்று நம்புவதே உண்மையான விசுவாசம். விசுவாசம் என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஒரு முடிவு, அது ஒரு உறுதிப்பாடு. உனது விசுவாசம் இப்போது வெகுமதி பெறப்போகிறது. நீ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்போது நிறைவேறப் போகிறது. நீ அந்த அற்புதம் நடப்பதை கண்கூடாக பார்க்கும்போது உனது கண்கள் நன்றி கண்ணீரால் நிறையும். ஏன் இந்த காத்திருப்பு தேவைப்பட்டது என்பதை அப்போது நீ புரிந்து கொள்வாய். மூடப்பட்ட கதவுகளில் எனது பாதுகாப்பையும் திறக்கப்பட்ட கதவுகளில் எனது ஏற்பாடையும் நீ காண்பாய். உனது வாழ்நாள் முழுவதும் எனது உண்மை உள்ளத்தை பற்றி நீ மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பாய். உனது குடும்பத்திற்காக நீ சுமக்கும் பாரத்தை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீ அவர்களுக்காக எடுக்கும் முயற்சிகளையும் உனது கவலையையும் நான் அறிவேன். அவர்கள் தவறான முடிவுகளை எடுக்கும்போது உன் இதயம் உடைவதை நான் பார்க்கிறேன். அனைத்தையும் நீயே சரி செய்ய வேண்டுமென்று நீ விரும்புகிறாய். ஆனால் நீ அவர்களுக்கு இரட்சகராக இருக்க முடியாது. அது எனது வேலை. நீ செய்ய வேண்டியது அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பது மட்டுமே. உனது குடும்பத்தினர் உன்னை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். சவால்களை நீ எப்படி எதிர்கொள்கிறாய், ஏமாற்றங்களை எப்படி சமாளிக்கிறாய் என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். பயத்திற்கு பதிலாக நீ நம்பிக்கையை தேர்ந்தெடுப்பதை காணும்போது அது அவர்களின் இதயத்தில் ஒரு விதையை விதைக்கிறது. எனவே அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபி. உனது அமைதியும் மகிழ்ச்சியும் அவர்களை வியக்க வைக்கட்டும். அற்புதம் நடக்கும்போது அது என்னால் நடந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உனது முழு குடும்பத்தின் மீதும் நான் ஆசீர்வாதத்தை பொழிய விரும்புகிறேன். உனது இல்லத்தை எனது பிரசன்னத்தால் நிரப்ப விரும்புகிறேன். உனது வீட்டை சுற்றி எனது தூதர்களை காவல் வைக்க விரும்புகிறேன். மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்த இடமாக உன் வீடு மாற வேண்டும். ஆனால் அதற்கு நீ வழிகாட்ட வேண்டும். உனது வீட்டின் ஆன்மீக சூழலை நீயே தீர்மானிக்க வேண்டும். புகாரளிப்பதையும் எதிர்மறையான பேச்சுகளையும் தவிர்த்துவிட்டு என்னை துதிக்கும் நேரத்தை உருவாக்கு. குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்துங்கள். வேதத்தை படியுங்கள். ஒன்றாக துதியுங்கள். உனது இல்லம் எனது பிரசன்னத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் இடமாக மாறும்போது எதிரியால் அங்கே நுழைய முடியாது. நோய், வறுமை அல்லது பிரிவினை அங்கே நிலைக்க முடியாது. உனது குடும்ப உறவுகளில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன். பல ஆண்டுகளாக உடைந்திருந்த உறவுகள் சீராகும். கசப்பான பேச்சுகள் இனிமையாக மாறும். நம்பிக்கையற்று போன காரியங்கள் மீண்டும் உயிர் பெறும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவேன். நீ ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் காலத்திற்குள் நுழைகிறாய். பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். எட்ட முடியாத வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். பொருளாதார ரீதியாக நீ போராடிக் கொண்டிருந்த காலம் முடிந்து ஆசீர்வாதம் தடையின்றி உனக்கு வரும். ஆனால் அந்த நேரத்தில் நீ தாழ்மையாக இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை தந்தது யார் என்பதை மறக்காதே. மக்கள் உன்னை புகழும்போது பெருமைப்படாமல் புகழை என்னிடம் திருப்பு. வெற்றி உன்னை தலைகணம் கொள்ளச் செய்யாமல் பார்த்துக்கொள். என்னுடன் செலவிடும் நேரத்தை குறைத்து விடாதே. உனக்கு கொடுக்கப்படும் அதிகாரம் மற்றும் செல்வாக்கு என்பது ஒரு புனிதமான பொறுப்பு. அதை நீ மற்றவர்களை ஆசீர்வதிக்க பயன்படுத்த வேண்டும். இல்லாதவர்களுக்கு உதவுவதற்கும் உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்கும் அதை பயன்படுத்து. எனது ராஜ்யத்தை விரிவுபடுத்த உனது பலங்களை பயன்படுத்து. நீ ஒரு நதியைப் போல இருக்க வேண்டும். ஆசீர்வாதங்கள் உன்னூடாக மற்றவர்களுக்கு செல்லட்டும். நீ சோர்வாக இருப்பதை நான் அறிவேன். நீண்ட காலமாக நீ கனமான சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய். சில நாட்களில் அடுத்த படியை எடுத்து வைக்க கூட உனக்கு பலம் இருப்பதில்லை.
குடும்பத்தை பாதுகாப்பதிலும் வழிநடத்துவதிலும் உனக்குள்ள அழுத்தத்தை நான் உணர்கிறேன். ஆனால் நீ தனிமையில் இல்லை என்பதை நினைவில் கொள். நான் உன்னுடன் ஒவ்வொரு படியிலும் நடந்து வருகிறேன். உனது சுமைகளை நான் இப்போது குறைக்கப் போகிறேன். உனக்கு உதவி செய்ய சரியான மனிதர்களை நான் அனுப்புவேன். உனது பாதையை எளிதாக்கும் கதவுகளை திறப்பேன். நான் உனக்கு ஓய்வை தருவேன். இது சும்மா இருப்பதல்ல, மாறாக முழுமையாக என்னை நம்புவதால் கிடைக்கும் மன அமைதி. இரவு நேரங்களில் கவலையின்றி தூங்கக்கூடிய அமைதியை நான் உனக்கு தருகிறேன். பாரம் சுமந்து தவிப்பவர்களே, என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ அனைத்தையும் தனியாக செய்ய வேண்டிய அவசியமில்லை. என் மேல் அன்பு கொள். நான் உன்னை நேசிக்கிறேன். உனது ஆழமான ஆன்மா வரை இது சென்றடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ எனக்காக என்ன செய்கிறாய் என்பதற்காக நான் உன்னை நேசிக்கவில்லை. நீ என்னுடையவன் என்பதற்காகவே நேசிக்கிறேன். எனது அன்பு நிபந்தனைகள் அற்றது. நீ தவறு செய்தாலும் எனது அன்பு குறைந்து விடாது. நீ ஆசீர்வாதத்தை பெற எதையும் சாதிக்க வேண்டியதில்லை. அது ஒரு இலவச பரிசு. கடந்த கால தவறுகளின் குற்ற உணர்ச்சியில் வாழாதே. உனது எல்லா பாவங்களுக்குமான விலையை நான் சிலுவையில் செலுத்திவிட்டேன். உனது விடுதலையை நான் உறுதி செய்துவிட்டேன். எனவே அந்த விடுதலையில் மகிழ்ச்சியாக இரு. உடைந்த சங்கிலிகளை மீண்டும் சுமக்காதே. நீ மன்னிக்கப்பட்டவன். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உனது வாழ்க்கையின் மிகச்சிறந்த காலத்திற்குள் நீ நுழையப் போகிறாய். நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு அறுவடையை தரப்போகிறது. உனக்கு ஆதரவாக பரலோக சக்திகள் இப்போது செயல்படத் தொடங்கிவிட்டன. தயாராக இரு. உனது இதயத்தை பக்குவப்படுத்து. உன்னால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை நான் செய்யப் போகிறேன். எனது நற்பண்பை கண்டு நீ வியப்படையப் போகிறாய். இந்த அற்புதம் நடக்கும்போது நீ காத்திருந்த அந்த வலிகளை மறந்து விடுவாய். உனது கதை மற்றவர்களுக்கு நம்பிக்கையை தரும் ஒரு கருவியாக மாறும். எனவே இந்த காத்திருப்பு காலத்தை வீணாக்காதே. இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள். இது உன்னை பலப்படுத்தும் காலம். நான் உனக்காக வழி செய்கிறேன். தடைகளை நீக்குகிறேன். விரைவில் நீ இதை கண்கூடாக பார்ப்பாய். நான் உனது தந்தை, உனது பாதுகாவலர், உனது மருத்துவர் மற்றும் உனது வழிநடத்துபவன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனது இழப்புகளை பல மடங்காக திருப்புவேன். இது உனக்கான காலம், உனக்கான அற்புதம். விசுவாசத்துடன் முன்னேறிச் செல். நான் உன்னோடு இருக்கிறேன். நீயே நிரந்தரம், இயேசுவே என்